ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது ஆரம்பத்திலே சும்மா பூனம் பாஜு ஆண்டி கும்முன்னு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுக்க கும்முன்னு தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். த்ரிஷாவோட பார்வையே ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுக்க ஒரு மார்க்கமாக தான் இருக்க போது, பாருங்கள். இப்போது காஜி மம்மியோட காயை எல்லாரும் பார்த்து செம்மையாக வெறித்தனமாக ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு காலத்தில் காஜி செல்லத்தோட லிப்ஸை பார்த்தே நான் வெறியாவேன். அந்தளவுக்கு செல்லத்தோட லிப்ஸு செம்ம ஜூஸியாக இருக்கும். யாரா அந்த வரி குதிரை ஆளு சும்மா கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அடுத்த கிளிப்பிங்க பார்த்தோன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆமாங்க, நம்ம காஜு மம்மியோட தங்கச்சி தான் இந்த நிஷா அகர்வால். அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி இருக்கே வேறு லெவலு. ரீசெண்டாக செல்லக்குட்டி வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா, அட கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற ஆடு தாங்க நம்ம மைண்டில் வந்து போச்சு. மேலே ஏறி வர்றேன் அட்ட ஒதுங்கி நில்லு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டே நம்ம ரோஜா ஆண்டி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. நான் எதுக்கு ஒதுங்கி நிற்கணும்? சைடு வீல நின்னா அழகான அந்த தேங்காய் தெரியுது, அதை பார்த்தே நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். எல்லாரும் இப்போ இருக்க பியூட்டிஸ் விதமாக காட்டுறதை பார்த்து வெறியாகிக்கிட்டு இருக்கும்போது, என் நண்பன் ஒருத்தன் இந்த ஆண்டியை பார்த்தாலே என் தம்பி ஜூஸை கக்குறான்டா அப்படின்னு சொன்னான். அட எந்த ஆண்டிடா அப்படின்னு கேட்டால் தேவதர்ஷினி ஆண்டியை தான் காட்டுறான். அட ஆளு கும்முன்னு தான் இருக்கு. ஏங்க நீங்க பேசுறதே சரியில்லை, எந்திரிங்க. பேசுறதுலாம் தப்பு தப்பா இருக்கு. ஆன்டி கும்முன்னு இருக்குல்ல அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 90s கிட்ஸ் பல பேர் சீரியல் பார்த்ததே இந்த செல்லக்குட்டிக்காக தான். ஒரு காலத்தில் சும்மா கொப்பும் கொலையும் அப்பவும் வந்தாரேம்மா கும்முன்னு இருந்த தேவி பிரியா ஆண்டி இப்போவும் சும்மா சூப்பராக நச்சுன்னு தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், முன்னாடி செம. இப்படி ஒரு லிப்ஸு கிடச்சா யாராவது ஸ்டாப் போட்டு உறிஞ்சுவாங்களா? அந்த லிப்ஸையே கடித்து உறிஞ்சி ஜூஸை குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷில்பா செட்டிக்கு வயசு 50 தொட்டுருச்சு. ஆனால் இன்னமும் செல்லக்குட்டி இப்போ இருக்க ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. அட ஸ்ரீலீலாவே செல்லம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். அட இன்னமும் என் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு செல்லக்குட்டியே கேட்குது. பிக் பாஸில் பார்த்து பல பேர் சொல்லிவிட்ட இந்த பியூட்டி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டிருக்கு. இந்த ஃபோட்டோ ஷூட்டில் செல்லக்குட்டி இப்படி சுற்றி காட்டுறதுல அப்படி என்னடா இருக்குது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தா, அந்த இடுப்பு மடிப்பு வேறு லெவலில். எல்லாத்தையும் விட செல்லத்தோட மாம்பழம் ரெண்டும் சும்மா சூப்பராக இருக்குது. தெரிச்சு தப்பிச்சோட கற்றுக்கிட்டு இருக்க முயல் குட்டி மாதிரி வேறு லெவலில் இருக்குது. எந்த கடையில் நீ அரிசி வாங்கின அப்படின்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஆன்டி செம்ம கும்முன்னு இருக்குது. அட தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எதை பிடிக்க செல்லக்குட்டி இவ்வளோ பெரிய வலையை ஜாக்கெட்டில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, முன்னாடி இருக்க 2 முயலும் தப்பிச்சு போகாமல் இருக்க தான் இந்த வலை அப்படின்னு செல்லக்குட்டி செம்ம நாட்டியாக ஒரு பதிலை சொல்லியிருக்கு. ஆமாங்க, செல்லக்குட்டி வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பாருங்கள், சீரியல் ஆக்ட்ரஸ் சினிமா ஆக்ட்ரஸ்க்கே டப்பு கொடுப்பாங்க போல். அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம அச்சு ஆண்டி. அச்சு ஆண்டியை இந்த மாதிரி வீடியோ எழுதும்போது நம்ம பசங்க எல்லோரும் பாத்ரூம்குள்ளே ஃபோனை தூக்கிட்டு ஓடுறாங்களாம். ஆமாங்க, செல்லத்தோட தாறுமாறான இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்து அடடா இது எதடா பார்க்குறது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி முன்னாடியே தூக்கலாக காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள். பாக்கி ஆண்டிக்கிட்ட யாராக்கோ பேக்கை பிடுங்குறது அப்படின்னு ஃபஸ்ட்டு போச்சு. அதுக்கடுத்து தான் உத்து பார்த்தா செல்லத்தோட தொப்புள் தெரியுது. அட இப்படி தொப்புள் காட்டினா எத்தனை தடவை வேணாலும் பேக்கை பிடுங்குறாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் செல்லக்குட்டி இப்படி செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் கையை தூக்கி கொழுன்னு இருக்க அக்கில் காட்டி ரசிகர்களை உசிப்பேற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிளிப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது செல்லத்தோட அழகான அந்த டிக்கியை. சும்மா யாரும் செல்லத்துக்கு டிக்கி ராணி அப்படின்ற பட்டத்தை தூக்கி கொடுக்கலங்க. நீங்களே பாருங்கள், செல்லம் நடிக்கிற படத்தில் எல்லாத்துலேயும் டான்ஸில் செல்லத்தை முன்னாடி காட்டுறதோட பின்னாடி தான் அதிகமாக காட்டுறாங்க. அதுவும் செல்லக்குட்டி பின்னாடி கொடுக்குற மூமெண்ட்டை தான் வெறித்தனமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓட விட்டு பின்னாடி செல்லத்தோட அந்த 2 தர்பூசணியை தாறுமாறாக குலுங்குறத வீடியோவில் பார்த்து ரசிக்கிறதே நம்ம பசங்களுக்கு வேலையாக போச்சு. ஆமாங்க, செல்லக்குட்டி வேறு லெவலில் இந்த மாதிரி தூக்கலாக காட்டி ரசிகரில் ரொம்பவே கரங்கடிச்சிக்கிட்டு இருக்கு. அட எந்த படத்தில் பார்த்தாலும் செல்லத்தை சைடு வியூவில் பார்க்கும்போது ஒரு எடுப்பாக துடுப்பு மாதிரில இருக்குது வேறு லெவலில். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ராஷ்மி குட்டி. என்னது ராஷ்மி குட்டி? ஆமாங்க, குட்டியாக தானே இருக்குது. முன்னாடி நல்லாவே காட்டிக்கிட்டு இருக்குது செல்லக்குட்டி. அதனால் குட்டின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. எத்தனை குட்டி? ஆட 2 லட்டு இருக்குது, 10 என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி குறுக்க மறுக்க இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு மார்க்கமாக போஸ்ட் கொடுத்துட்டு தாறுமாறாக தன்னோட மாம்பழத்தை காட்டி மிரட்டுற செல்லக்குட்டி ரீசெண்டாக அப்படியே பார்த்திங்கன்னா சேலையில் சில மாதிரி வந்துருந்துச்சு. சில மாதிரி வந்திருந்தாலும் என் கையை தூக்கி உங்களுக்கு அக்கில் காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்சமாக அக்கில் தூக்கி காட்டினது மட்டும் இல்லாமல் எடுப்பு மடிப்பையும் காட்டி நம்ம ரசிகர்களை கிளுகிழுப்பு ஏற்படுத்தி விட்டுருச்சு. யாரா இது பின்னாடி பார்த்தா பிரமாட்டமாக தெரியுதே அப்படின்னு பார்த்தா, அட வேறு யார், நான் தான் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி ராகுல் பிரீத் சிங் கும்முன்னு வந்து இறங்குது. அட முன்னாடி பார்த்தா எல்லாமே சிக்கனு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்குது, பின்னாடி பார்த்தா இப்படி இவ்வளோ பெருத்த குட்டியாக இருக்கே. வாவ், நடமாடும் பழக்கடையால் இருக்குது செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு. எங்கடா தெரியுது பழம் அப்படின்னு கேட்டால்,
அங்கே 2 லெமன் தெரியுது, மேலே 2 ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு தெரியுது, இது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். என்ன வேணும் உனக்கு அப்படின்ற பாட்டு மூலமாக செல்லக்குட்டி இப்போ எல்லாரும் திரிசாவாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சிருச்சு. ஆமாங்க, சைடுவில் பாருங்கள், செல்லத்தோட மாம்பழத்துலேருந்து லிப்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் தெரியுது. அட தக் லைஃப் படம் மற்ற யாருக்கு லைஃப் கொடுக்குதோ இல்லையோ, மாமிக்கு பயங்கரமான லைஃப்பை கொடுத்துருச்சுங்கோ. கைஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அட நான் வீடியோவை கேட்டேங்க, நீங்கள் வேறு எதையும் நினச்சிக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஹீரோயின் காட்டின தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.